இடத்துல மாதேஸ்வரான்னு சொல்லி நீங்க இந்த இடத்துல ஆலயம் எழுப்பிக்கங்கன்னு சொல்றதுதான். அந்த ஆலயம் தான் இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குல்லம்மா காட்டுறாங்கல்ல, அது மாதேஸ்வரர் 3 நாள் தங்குன இடத்துல கட்டின கோயில். அதுக்கு மேல 7 மலை தாண்டி தான் அவர் போய் அங்க மேல போய் இவங்க நம்ம எப்படி சொல்றது, அவங்க பேர் வர மாட்டேங்க, பள்ளியர்களும் இல்லை, அவங்க ஆதிவாசின்னு வைங்களேன். அவங்க அந்த நேரத்துல அந்த பகுதியில 100 குடும்பம் இருந்து விவசாயம்லாம் ரொம்ப போட்ஸா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த ஊருக்கு ஒரு தலைவர் இருந்திருக்கார். அந்த தலைவர் தான் மிகப்பெரிய சிவபக்தர். அவருக்கு ஒரு சில இதெல்லாம் தெரியும். வர்றவங்க யாரு, வந்தா யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு இது இருக்கும். அப்போ இவரு அப்படியே நடந்து போய் அந்த வயக்காட்டு வரப்புகளை போய்கிட்டே இருக்காரு. அவரு எதிர வர்றாரு. யாரு? அந்த ஊர் தலைவர் எதிர வரும்போது ஒரு பேர் ரங்கா ரங்கா அது கொஞ்சம் நுழையாது பேர், எனக்கு ரங்காங்கிறது மொத்தம் கரெக்டா ஞாபகம் இருக்கு, அந்த செகண்ட் பேர் வர மாட்டேங்குது. அவர் பேரு ரங்கா சாலாவோ ரங்கா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அவர் வருவார் எதுக்க. இவர் நேர போகும்போது அவருடைய அந்த பிரகாசம் அவருக்கு தெரியும். மாதேஸ்வரர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. இவரோட வெள்ளையன்னு சொல்லி ஒரு சிஷியனும் கூட்டிக்கிட்டு போவார். யாரு? மாதேஸ்வரர். ஒரு வெள்ளையன்னு சொல்லி ஒருத்தரை கையில கூட்டிகிட்டு போவாரு. அவர் எல்லாம் பின்னாடியே போவாரு. இவங்க 2 பேரும் போகும்போது மாதேஸ்வரனுடைய அந்த பிரகாசமானது அவருக்கு தெரியாரு, அந்த ரங்காங்கிறவருக்கு. அவரு சரி, நம்ம இவ்வளவு நாள் இறைவனை கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஒரு பயிற்சியை ஒரு தவம் பண்ணதுக்கு நமக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னு அவர் நேர வந்துதான் இவர் பாதத்துல கால் நமஸ்காரம் பண்றாரு, வணங்குறாரு. யாரு? மாதேஸ்வரர்கிட்ட வணங்கும் போது அப்ப அவர் சொல்றாரு, இந்த அடிய வாழக்கூடிய ஏரியாவுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை பிறக்க போதே ஐயா அப்படின்னா. இப்ப இவர் சொல்றாரு, நடுமலையில உட்காந்து இந்த வனத்துல நடுப்பகுதியில உட்காந்து நான் தவம் பண்ண போறேன், அதுக்கு உண்டான ஏற்பாடை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவர் தலைவராச்ச ஊருக்கு. உடனே எல்லாம்